தீபக், ஒவ்வொரு முறையும் நீ என்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கிற. இத்தினோண்டா பார்த்தவன் இப்போ இப்படி வளர்ந்து நிற்கிற. ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீ உனக்காக எதுவுமே கேட்டதில்ல. இந்த முறையும் அதான் பண்ண. நீ பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த உடனே என்கிட்ட பேசும்போது, சார் நான் முத்துக்குமரனை கூப்பிட்டு வரேன், அவனுக்கு ஏதாவது செய்யணும் சார், நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், முத்துக்குமரனுக்கு ஒரு நல்ல ஒரு சினிமால நல்ல ஒரு விஷயம் நீங்க பண்ணி கொடுக்கணும் சார், நீ கேட்ட பத்தியா? அங்கே நீ எங்கேயோ உயர்ந்துட்ட. எனக்கு வேணும்னு அலைஞ்சிட்டு இருக்க இந்த உலகத்துல நான் இவனை நேசிக்கிறேன், இவனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறது இருக்கு பத்தியா? கிரேட், நல்லா இருக்குடா. இன்னும் உயரங்களுக்கு நீ போவ. அப்பப்போ பார்த்தேன் தீபக், பிக் பாஸ் ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. நீ ரொம்ப உண்மையா இருந்த, ரொம்ப நேர்மையா இருந்த. தீபக், லவ் யூடா, லவ் யூ. வெல்கம். Hi my dear Deepak, I'm so proud of you. எவ்வளோ நாள் பிக் பாஸ்ல போன இந்த உன்னோட peer groupல போன எல்லாரை விட I think you have done a brilliant performance. Deepak and நான் வந்துட்டு எத்தனையோ வருஷம் we've done so many shows together. DNDD அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. அவ்வளோ வருஷம் நடந்ததுல சத்தியமா சொல்றேன், ப்ராமிஸ், ஒரு நாள் கூட தீபக்கா டிடியா ஆக்சுவலி அவ அப்படி சொல்லிட்டா, பரவாயில்ல விடு, ஆக்சுவலி அவன் சொல்லிட்டா அந்த எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி சத்தியமா எனக்குள்ள ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. டச் எங்களுக்கு ஒரு இத்தனோண்டு ப்ராப்ளம் கூட எங்களோட லைஃப்ல வந்தது கிடையாது. அதுக்கு நான் நிறைய கிரெடிட் வந்துட்டு தீபக் தான் கொடுப்பேன். இந்த பொண்ணுக்கு இவ்வளவு அறிவு இருக்கு, இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, அதுக்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணது தீபக் தான். So thank you so much Deepak for that. You know that I really love you and I'm super duper proud of you and I love you three. Ada Unne, Ranjini and Agnit, all of you. Hi Pakku. அப்படிதான் என்ன கூப்பிடுவான். அவனும் சும்மா இல்லை, என்னை இன்னைக்கு வரைக்கும் தாரிக்கான கூப்பிட்டதே இல்லை. எப்போ ஃபோன் பண்ணாலும் எப்போ பேசினாலும் ஹாய் பேரிக்கான் தான் சொல்லுவான். ஸோ நான் பேரிக்கானா, அவன் பக்கு, அவ்வளோதான். தீபக் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மதிப்பு கொடுக்குற ஒரு ஆள். அவனுக்கு எப்பவுமே ஆளுங்க வேணும். ஹீ இஸ் நெவர் லெஃப்ட் அலோன். ஸோ ஹீ ஆல்வேஸ் வாண்ட் பீப்புள் அரவுண்ட் ஹிம். கரியர் நாங்கள் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். கட்டி மேளம் ஆகட்டும், அப்புறமா ஜோடி நம்பர் 1 இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து பண்ணோம். எங்கள் ஃபோன் லிஸ்ட்டில் சில பேர் நம்ம ஃபோன் பார்த்தா தான் நம்பர் ஞாபகம் இருக்கும். பட் சில பேர் நம்பர் எங்களுக்கு எப்பவுமே மைண்ட்லேயே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தீபக் நம்பர் இங்கே இருக்கு அண்ட் தீபக்கும் இங்கே இருக்கிறான். ஹீ இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவனுடைய ஒரு வேலையில் இருக்கிற ஒரு ஆர்வம், எதனா ஒன்றுன்னா வா பண்ணலாம், இது பண்ணலாம், வா இது பண்ணலாம் அப்படின்வான். ஸோ அதெல்லாம் திஸ் இஸ் ஹவ் அண்ட் தட் இஸ் ஹவ் இட் இஸ் பிகம் ஹிஸ் லைஃப். அண்ட் இன்னைக்கு ஒரு அவார்ட் ஆகட்டும், அவனுக்கு ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ணுற அளவுக்கு அவன் பேர் வாங்கியிருக்கானா, தட் இஸ் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், ஹிஸ் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவனுடைய ஆஸ் அ பர்சன், அவனுடைய பர்சனாலிட்டி அவன் எப்படி வளர்த்துக்கிட்டானோ அதுக்கு தான் அவனுக்கு இந்த அவார்டு. ஆல் தி பெஸ்ட் பக், ஆல் தி பெஸ்ட்.